வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சேப்பங்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுண்ட, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 காஞ்செடுத்து தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, இது மாதிரி கீரி போட்டுக்கோங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 3 வெங்காயம், அதை வந்து ஒன்றும் பாதியமாக இப்படி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு அரை இன்ச்சு இஞ்சி இருக்கும், நசுக்கி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, இதை பாருங்க, அதை வந்து நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி பியூரி அதையும் சேர்த்துருங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அதாவது டர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு சுகர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு காரம் 2 சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறேன். வந்து 2 டீஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு அதை வதக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சுடுத்து. நான் வந்து 1 கப்பு வேக வச்ச சேப்பங்கிழங்கு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சொன்ன அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேப்பங்கிழங்கு கரெக்டாக இருக்கும். அதை வேக வச்சுட்டு நல்லா கரெக்டாக, அதாவது ரொம்ப குழைய வேக வைக்காமல் கரெக்டாக வேக வச்சுக்கோங்க. அதை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப குழைவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி அதை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சேப்பங்கிழங்கு சேர்த்துடலாம். பாருங்கள், சேப்பங்கிழங்கு போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிச்சுடுத்து. இந்த சமயத்தில் வந்து கரம் மசாலா, இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான கொத்தமல்லி. பாருங்கள், கரம் மசாலா கொத்தமல்லி சேர்த்து எல்லாம் சேர்ந்தாப்பில் வந்துடுத்து. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சேப்பங்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். நல்ல சூடாக சாதத்தில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு இது பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன்.